என்ன விட மாட்டீங்களா பிள்ளைய பொறுப்பா கொடுக்க போறேன் பொறுப்பா யார்கிட்ட கொடுக்கணும் அவர்கிட்ட கொடுத்தா அப்பாவுக்கு குரல் அடைச்சு போச்சு பொம்பளை பிடிக்கல நல்லது மூத்த பார்த்தா தெரியும் அழுத முகமும் குரலும் அடைச்சிட்டது ஏனப்பா அப்படி என்ன நடந்தது தம்பி எவ்வளவு பொறுமையா இவ்வளவு பெரிய செய்து பிடிச்ச ஆளுங்க தம்பி அப்படி இருந்த ஒரு ஆளுக்கு இன்னைக்கு பிடிச்சிருக்கு அதுதான் கும்பம் மாமா வைக்கப்படுறாரு மாமாக்கு என்ன பக்கமே நாங்கள் நிற்கலாலும் அதில் ஒரு சாய் போட்டி அடிப்ப ஆக்கல பார்க்க போய் அப்படி ஃபீல் பண்ணி வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ சாந்தனிக்கு வந்து என்ன செய்யறேன்ட்டு ஏன் கிடக்காம் ஒரு பக்கத்தால் மழை குளிராக கிடக்காம் பிள்ளை கையால் நடுங்குறான். இன்னொரு பக்கம் என்ன செய்யறேன்ட்டு ஏன் நிற்கிறாள் அவள். அப்படியா யார் முன்னுக்கு வரணுமோ அவையே பாருங்க. முன்னுக்கு யார் வரணுமோ ஃப்ளைட் வந்த டைம் தான் வெல்கம் பண்ணுவோம். ஃப்ளைட் வந்த டைம் தானே. ஒரு ஆள் 2 விரயத்தில் ஒரு வாகனம் வந்திருந்தாலும் கணக்கு பண்ணி பாருங்க. போலீஸிங் ஆகுறக்கா இரவு பயணங்கள் அதுவும் தொடர்ந்து டயர்டோட வந்ததால தம்பி இப்போ அனுப்புறதுக்கு உள்ளுக்கு போகிறது ஓகேடா, வெளியில் வர்றதுக்குள்ளு போட்டும் இல்லை. இதில் எனக்கு சரி ஏன்னா இல்லை அவங்க இப்போ வந்துடுவான் கொஞ்சத்தில். அப்பா அவ்வளோ பஸ்ட்டு கால் வந்துட்டு இப்போ அடிக்கிறார். ஓ கண்டுட்டியா? அப்ப அனுப்பு அப்ப அனுப்பு. வாங்க வாங்க. Oh my God. அங்கால போதும் உங்களை கண்டதே சரி காணும். கண்டதே சரிங்க. இது சொல்லுங்க கொஞ்சம் விழிக்கிறது லேட்டாக போச்சு. என்னண்டா அங்கே இந்த சாதம் என்ன மாதிரி சந்தோஷம் வந்தவங்க அதுவும் ஓகே ஓகே கூல் கூல். குண்டா ஓகே எல்லாம் சரி. ஹாய் ரணிகா. ஓகே அப்போ என்னமில்ல போ மேம். ஓகே அப்போ என்ன எடுத்துகிட்டு வரையா? எடுத்துகிட்டு வந்து என்ன அப்போ என்ன எதுவா
அப்போ உங்களுக்கு தான் கை ஆட்டுறாரு என்ன மாதிரி அந்த மாதிரிங்களா அப்பா இருக்கிறார் சாரத்தோட கலக்குறவர் அதை மாற்றக்கூடாது. அதான் அதான் எங்கேருந்து பாருங்க சரி சந்திப்போம் ஓகே ஓகே அவர் வராரம்மா அவர் விரையில் வீட்டு கொஞ்சம் மேலே ஆனால் இப்போ நிப்பாட்டி போட்டு வந்து அந்த பாடி தான் என்ன பிளைட்ல யார் வச்சுருவாங்க கட்டார் எங்கே வாங்க ஒரு பிரச்சனை இல்லை சரி சந்திப்போம் ஓகேண்ணா அங்கே கொண்டு போவோம் அப்போ இல்லை இல்லை வேன் வரட்டும் இங்கெல்லாம் பார்க் பண்ணவே இல்லை கொண்டு அவர் வெளியில் போட்டிக்கலாம் இங்கால் பக்கம் இங்காலி பக்கம் போட்டிருந்தாலே இந்த இதா அடே கவிதாஸ் அதா அந்த ஜோசிக்க போ தனியை லக்கேஜ் ஏற்றி விட்றாங்களே அது இதுதான் இதுதானே வேன் அப்போ வாங்க வணக்கம் சரியா இதுவும் ஒரு ப்ரோக்ராம் தானே ஓகே இப்பதான் வந்து நிக்கிறீங்க இருங்க இப்ப எனக்கு ஆமா 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 சரி அப்ப சந்தோஷம் சந்திப்போம் என்ன ஓகே 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 வணக்கம் ஆமா கூட்டம் இருக்குமா இது இந்த இடையே ஓடல கிட்டாமல மற்ற பெருசாக கீழுக்கு வச்சிங்கன்னா சரி மேலே போனப்பீங்களா அது சில்லு உடைஞ்சிட்டா ஒன்றும் மிஸ் ஆகலை தானே மற்ற முன்னுக்கு சீட்டில் வைக்கலாம் மெட்ட பாட்டு வைங்கண்ணா நான் அப்போ போயிட்டு வரேன் டைம் வேஸ்ட் ஆகு எடுத்து வேன் எடுத்துட்டு வரேன் ஆறு அவரோட யார் வாரது அப்போ ஓ ஓ ஆ சரி நீங்கள் என்ன வார வேணாம் வேணாம் மாறி மாறி யார் வரத்தான் வேணும் சரியில்லை எல்லாத்தையும் அவர் இல்லையா அப்போ போவோம் நாங்கள் ஓ அடே இவன் தானும் பெற போற நிற்கிறான்டா
சரி வா ஃபுட்பால் விளையாட போய் வேண்டியது பூராங்கிற பிளான் இல்லோல அது சிலது வந்து குறைக்கலாடா என்ன செஞ்சாலும் இப்பெல்லாம் ஆனால் கொஞ்சம் பிறந்ததுலேருந்து அப்படிதான் அப்போ ஒன்றும் செய்யலை ஆனால் ஆள் தான் சிக்கலண்ணே ஆளை கண்டா தான் உடனே மதிப்பாங்க ஆளை சவுத் ஆப்பிரிக்கா அப்போ அந்தானிக்கு அடுத்தாள் அந்தானிக்கு என்ன லக்கேஜ் தூக்குறான் சவுத் ஆப்பிரிக்கா கிங் நீ ரணகாலம் தான் வரையா ஆள் என்ன வேணா சரி வரார் அவர் உண்மையா கடவுளே எவ்வளோ நம்பிக்கையோட இருக்கேன் நாங்கள் பம்பளுக்கு பாட்டில் போட்டுவிட்டா ஆட வேண்டியா இதை விட வாங்கணும் அதுதான் இன்னொன்று தெரியல தான் பண்ணுவேன் அங்காத இல்லை சும்மா இந்த சந்தோஷம் அதே கொஞ்சம் குளிராக ரெண்டு வரவேற்றுவாங்க மழையும் மங்களை வரவேற்றிருக்கேன் அதே மழை சந்தோஷம் கொழும்புலேருந்து காலையிலேருந்து மழை ஆனால் பொறுப்பா கொடுக்க போறேன் பொறுப்பா யார்கிட்ட கொடுக்கணும் அவர்கிட்ட கொடுத்தா பொறுப்பா கொடு எங்கள்ல ஐயோ ஏசி அடிப்பாடு இப்போ வேண்டாம் குளிர் கடும் குளிர் கொஞ்சம் கூலாக சரி நீங்கள் யாரும் உள்ள இருக்கும் வருங்க அப்பா ரைட் ரைட் நீ மூன்று இருங்கோ இங்கே தாங்க வைக்கலாம் சரியா ஓகே தம்பி ரைட் சரி நீங்க பண்ணுங்க சாந்தினி என்று சொன்ன என்ன சொல்றீங்கன்னு பாப்போம் உண்மையா நான் கேட்டேன் இல்ல நான் ஏன் சொன்னேன் நான் அங்க நின்று சாரு வந்து சொல்றதா நீங்க வந்து சாந்தினி என்று சொல்லி நான் சொன்னேன் ஒரு நாள் கூட வீடியோ கதைக்க மாட்டேன் நான் வந்து கதைப்பேன் நீங்க அச்சா ஆள் என்னோட வரணும்னு சொல்லி எத்தனை நாள் கூட முடியாது ஒற்றைக்கால் வேண்டதும் 5 மணிக்கு வந்து நான் கூட்டிட்டு வந்து ஆள் வீட்டே நேரத்தோட எல்லாரும் சாப்பாடு எடுத்து வச்சு தண்டிட்டு எடுத்தவங்க வந்து உண்டாக்க ரெடி ஆயிடும் நாங்களுக்கு வேணாலும் உங்களுக்கு பின்னுக்கு அடுத்த சுமை இருக்கு அதுக்கு தான் தப்பிட்டு தான் என்ன மாமா வைக்கப்படுறாரு மாமாக்கு என்ன பக்கமே சார் சொல்லு அதை விட இப்ப அங்க கேட்க இப்ப நேரம் வந்துட்டோம் என்ன பக்கம் அவரு வைக்கப்படுறது நீ மாமான்னு சொல்ற வாடியா அதுதான் விஷயம் மாமாண்டாம என்னன்னு சொல்லுவோம் அம்மாவோட அண்ணா அங்கிள் 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 மாமா தான் அங்கிள் வேறு ஆளுக்கு முகம் மாறிடுது குட்டி வச்சாங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா வாங்கலாம் சைலண்ட் சும்மா சொல்றான் சாப்பாடு பெருசா சாப்பிட்றேன் அவனுக்கு குறைச்சிட்டான் சும்மா கொஞ்சம் சாப்பிட்றதான் கொஞ்சம் நேரில் வாங்க பிடிச்சிருக்காரு அங்க அதெல்லாம் இது வேணாம் வைக்கிற மாதிரி தான் இருக்குது சாரும் அப்படிதான் தம்பி கொஞ்சம் கருத்துட்டு அது நாங்க வளமையா தம்பியை பார்த்துட்டு இருந்தானே தம்பியை பார்த்துட்டீங்க கொஞ்சம் வேலையால தம்பின்ற நாங்க இந்த மாதிரி இருக்கிறோம் உங்களுக்கு
எல்லாரும் இல்லை நீங்கள் சொல்லுங்க என்ன மாதிரி இருக்கலாமாப்பா? நான் இருந்த மாதிரி தான் இருக்கிறீங்க. ஆனால் எனக்கு அந்த விதுவை பார்க்க சின்ன வித்தியம் வேணும்னு சொன்னால் வீடியோவில் கதைச்சதுக்கும் ஆளை நேராக பார்க்கறதுக்கு வித்தியம் கூடவா இருக்கு. அங்க இருந்து கதைச்சதுக்கும் இந்த பார்க்க இன்னும் படிவா இருக்கு. முடிய பற்றி தெரியும். இவன் முடிய பற்றி சொல்றான். எனக்கு ஆளை இங்க வந்து பார்க்க சரியா வித்தியாசம். அது நித்ரது ஒரு வார்த்தை பேர் விடிய போயாங்க ஒரிஜினல். நான் பார்த்த மாதிரி என்ன விடுங்க பிரச்சனை இல்லை. இப்போ இவர் அம்மா மற்றவர் அம்மா இல்லை அப்படின்னா நாங்க இருந்த மாதிரியே அவரை கண்டபடி பார்க்கல. அவர் சூரியன் கிடையாது கூட. அவரை சொன்ன மாதிரி கண்டபடி பார்க்கலாம். அதுதானே டக்குடக்கான டிரைவர் கதையில நிப்பாட்டி சண்டை பிடிச்சி காய்ச்சதாலும் இப்போ நிப்பாட்டி கொண்டு வாழ்க்கை அதை விட உண்மையாக மனதிலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருந்தார். இல்லையா? கண்டிப்பாக அப்படி மந்திரி காய்ச்சி பிடிக்கிட்டு போகிறோமே ரொம்ப சந்தோஷம். முதலாவது ஃப்ளைட் பயணம் நல்ல மாதிரி வந்து சேர்ந்து சொல்லுவாங்க. பிரச்சனை டைமும் இல்லை. ஆனால் கொஞ்சம் லேட் தான் போல இல்லையோ? சரியா வந்த டைம் சரி வழியாக தான் லேட்டு. லக்கேஜ் 3:05 வந்துட்டு சரியெல்லாம் வந்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணல. அப்போ விட்டேன் நிறைய பாத்ரூம் போகிறாக்க கூட நான் சுணங்கிட்டேன். இந்த லக்கேஜ் எடுத்துக்கொண்டு வெளியால் போவோம் முதல். அண்டு விட்டா அப்படியானு வந்துட்டு நாங்கள் பயந்து வந்துடுறோம். அதில் வேற பாஸ்போர்ட்டில் இந்த பாட்டோட்டு வாடுங்க எல்லாம் அப்பா எடுப்பானே பெரும்பாலும். மருமகள் பாட நாங்கள் கேட்கேன். மருமகளுக்கு சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறேன் அவசரமா ஆர்வ கோளாறுல சொல்லுவா. அப்படிதான் ஒரு 7 மணி வீடியோ கால் ஆடுப்பானே. 7 மணிக்கு எடுப்போம். நேர்ல போறானே 7 மணி இல்லையே 6 மணி. 7 மணி இருந்தாலும் ஏஞ்சல் ஸ்கூல்ல முக்காவாசி ரெடியா 7 மணின்றீங்க இல்ல. அப்பா சொல்றாரு 7 மணிக்கு கால் பண்ணுவாங்க. நான் ஒரு 6 மணின்னு சொன்னேன். விளங்கிட்டா 6 மணிக்கு கால் பண்ணோம். திரும்பவும் காட்டி கழிக்க மாட்டாங்க. அந்த கட்சியில் அதுதான் உண்மை. அதுக்காக தான் நான் சொன்னேன். ஏனண்டா தெரியாது உங்களோட வித்தியாசம். உண்மை உண்மை ஒரு 7 மணின்னா கொஞ்சம் ரெடி ஆயிடுவாங்க. கொஞ்சம் ரெடி ஆகிடுவாங்க. அதுக்காக தான் அடி சாந்தினி தம்பி சஞ்சய் கதையை கருத்து ரெண்டையும் கேளுங்கோ. சஞ்சய் இவரு பேர் சஞ்சய். ராமசாமி சஞ்சய். சஞ்சய் சொல்ற நான் பவுக்கம் போட்டு நம்ம நாளைக்கு கொஞ்சம் கதைக்க சங்கடம். மற்ற எல்லாருமே என்ன புண்ணாக்கை ஓட்டிருக்காங்க. கதைக்கிறாரு இப்போ பகுக்கம்னால் அது கதைச்சுனா கூட வச்சேன். வயதுதான் சுக்கு எந்த வச்சு அந்த வேணுங்க பயணியாக ஜன்னல் கலட்டி பார்த்துட்டு இருக்கியா? அவங்க பிரச்சனை இல்லை. ஏசி வந்து கொஞ்சம் செட் ஆகாது. ஏசி போர் அடிக்காது. அண்ணா போகும் அந்த இல்லை பேங்காக அது அவரை கேட்டா இல்லை அவர் எல்லாம் கவிதா சொல்றாரு. அது ரைனியக்கா படித்தேன். சரி அப்போ ஒரு பகல் வேற கதை இப்போ வேணாம். விஷயம் காயங்களை கொஞ்சம் லேட்டாக ஆடும். சந்திரி அணு கடத்திருக்கீங்களே எடுக்க இல்லையே? அவன் படுத்து தான் இருப்பேன் நினைக்கிறேன். இப்போ உண்மையிலேப்பா 6 மணிக்கு பாபா ஒழும்பு 6 மணிக்கு ஒழும்பு என்ன பிள்ளை 6 மணிக்கு கிளம்பிடுவார். அப்பாவுக்கு குரல் அடைச்சி போச்சு. பொம்பளை பிடிக்கல அழுது.
ஆப்பா ஜாலியாக இருப்பேன் இல்ல சற்று முன்னாடியே நான் அப்ப அந்த மனசுல உள்ள ஃபீலை வந்து அப்படியே போட்டு தீர்த்துட்டார். அதுன்ற தன்மை தான் இப்ப அப்படியே வந்து ஸ்ட்ரக் ஆயிருக்கு. ஆனா மூத்த பார்த்தா தெரியும் அழுத முகமும் குரலும் அடைச்சிட்டுது. ஏனப்பா அப்படி என்ன நடந்தது? அப்படி இல்லப்பா, என்ன சொல்றது, மருமகளை பார்த்தோன்னு அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டேன். அப்ப அப்படியே திகழ்த்தி போட்டார். ஏன் என்ன காரணம்? என்ன காரணம் என்ன சொல்ல, இப்போ நாங்கள் இப்போ தம்பி பார்த்து இவ்வளோ காலம் ஒரு பெரிய ஒரு பொறுமையாக இருந்தவரை எங்களோட குடும்பத்துகளையும் ஒரு பிள்ளைகளாவது இப்படியால் இப்படி இருக்கே இல்லை. அப்போ தம்பி எவ்வளவு பொறுமையாக இருந்து எவ்வளவு பெரிய செய்து முடிச்ச ஒரு ஆளுங்க தம்பி. அப்போ அப்படி இருந்த ஒரு ஆளுக்கு இன்றைக்கு இப்படி இருக்கு. அதுதான் கும்பம். கதையே வருது இல்லை, அழுக தான் இருந்தார். சரி சரி, ஆனந்த கண்ணீர் கவலையே இல்லை, சந்தோஷத்தான் கதை. அப்பா அழுத எப்படி இருந்தா சாந்தினி அழுத அப்படி இருக்கும். யோசிச்சு யோசிச்சு வெளியில அப்படி இருக்க கவலைன்னு மறுமூல கண்டாலே உண்மையா சரியான ரொம்ப சந்தோஷம் சொல்லலாம். இனியாச்சும் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுன்ற மாதிரி நோக்கத்துல சிரிக்கிறாரியாப்பா. சாப்பாடு சாப்பிடுங்க இருந்தாலும் நான் இருக்கிறேன், சாப்பாடு சமைச்சுட்டேன். அதான் கண்டிப்பா செய்வோம். உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ செய்யுது. அப்ப மகன் சமைக்க மாட்டாவோ? சாப்பாடு செய்வேன், அதே சாப்பாடா பிள்ளையும் எல்லா சாப்பாடும் செய்யும். செய்வா இல்ல அம்மாவும் செய்வா, பிள்ளையும் செய்வா. ஏன் சாந்தினி என்ன அப்புறம் ஒரு ரொட்டி அல்பலேண்டி வைப்பாள். சமையலுக்கும் வீடுகள் இல்லை, அதை நீங்கள் வாழைகள் சமைப்பா சாப்பிடுவீங்க. போற நேரத்துல சாப்பிடுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படியே முதல் சாருட கையால அனூட கையால. அப்ப நீங்க சமைக்கிறதுக்கு தென்புமானி மேங்கட இல்லாத கையாலும் சாப்பிட்டா எப்படி கதைக்கு வந்துட்டான், எப்படி கதையில வந்துட்டான். சுவாசினியாக்கா சமைப்பாடு தெரியும் தானே, சாப்பாடு கொடுக்குற வயலோ. அப்ப உங்களோட கையால அவளை முதல் பண்ணி சாப்பிடுவோம். நீங்க பெரிய சமையல் சமைக்கிறது அதோட திரும்பி போற முடிவுகள் இருக்க மாட்டேங்கலாம். அதுக்கு மாதிரி பிரச்சனை அப்படியே சார், பிரச்சனை இல்லை. அப்படின்னா நீங்க அவள்கிட்ட வீட்டாண்டா அவள் சமைக்கிறத பார்க்கணும். டக்குனு கடையில அரேஞ்ச் பண்ணி விட்டுருவாள். நீங்க வர முதல் தான் சமைச்சாண்டு அப்பாண்ட உப்பு பிடிக்கேன் ஐயோ தாங்க. அவசரம் போட்டு பழம் கிட்டி எடுத்து விட்டுருவான். பழம் செய்வான். பழம் சமையல் நேரம் பாரு, அந்த அவசரம் தான் அந்த அவசரத்துக்குரிய மருந்து அவருக்கு சொல்லி கொடுத்தா அவசரம் சொல்லி கொடுத்தாலும் அந்த இடங்கள்ல பிரக்னவுட் ஆக்குறது சரியான கஷ்டமா தான். அப்பாவுக்கும் சரியான ஆசையா இருக்கு தானே மருமகளை கையாளப்பாரு சாப்பாடு சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு. அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவன் வந்ததே சரி சந்தோஷம். நாங்கள் சாப்பிடுவோம் தான், அது பிரச்சனை. கவிதாச சந்தோஷத்துல படுத்துட்டான். எனக்கு அன்னைக்கு இங்கே பாருங்க, ஆள் பண்ணல எங்கோட விலைக்குள்ள புளிப்பாத்தான் பண்றது. இன்னைக்கு பிரிவை கண்டாது ஆளை சந்தோஷம் சக்கண்டூராக்கி எடுத்தாள். எப்படி என்னடா அப்படியே கதைச்சு கொண்டு இருப்போம், நித்திர கொள்ள விட மாட்டோமா. தம்பி நேரம் கேட்டா சொல்லுவார் சில விஷயங்கள். நித்ரியா போயிட்டாரு தானே, எல்லாருமே தானே ஃபர்ஸ்ட் டைம். அதுக்காக அதை எழுப்பிக்கலாதோ படுக்கட்டாள். மாமா சொன்ன ஒரு பேனுக்கு கால் பண்ண சொல்லி, ஆனா 5:30 இருந்தா நாங்க எடுத்து பார்த்து நாங்களும் ஆஃப்லைன்ல இருக்கு. இல்ல 5:30 ஒரு 6 மணிக்கு புறம் கிடைக்கும். அவன் படுக்க மாட்டா. இப்ப என்ன பள்ளிக்கூடம் இல்லை விளக்கு. விளக்கு. ஆமா ஹாய்
வணக்கம் காலை வணக்கம். வணக்கம் அண்ணா. அனுவுக்கு கால வணக்கம். என்ன தொண்டை அடைச்சிட்டு வர்றத சந்தோஷத்துலயோ இல்ல கவலையிலையோ? நாங்க நித்திர முடிச்சு வரோம், நீங்கள் நித்திர கொண்டு உபகார புரியா எங்க வெட்டுது உங்களோட வீடியோவே காண இல்லை. அம்மாக்கள் எல்லாம் வரி நம்ம மற்ற காரில் மற்ற வேனில் இங்கே நான் அப்பா இங்கே சாரு எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ சாரோட வந்து கொண்டிருக்கிறோம். அது நல்ல நித்திர தூக்கம் போல நெட்வொர்க் கனெக்ட் பண்ண கோல் அடிக்கிறாள் கேமரா போடாங்க கேமரா வேணா காட்டுறாள் கடைசியில் கட் பண்ணியும் போட்டாளா அது இங்கே கப்பூர் சார் ஆ இங்கே கவரேஜ் பிரச்சனை இந்த ஏரியா கவரேஜ் பிரச்சனை கவரேஜ் பிரச்சனையான ஏரியாவில் வச்சு எடுத்து விட்டீங்களே. இறங்கிட்டு எடுத்துருக்கலாம், அவளுக்கு தெரியுது. சரி இறங்கிட்டு எடுப்பேன் அதான் நான் சொன்னேன். இங்கேதாங்க நீ மாமாவோட கதைக்கு தான் சரி கதை நாங்கள் எனக்கு தான் முழங்க உமா பாஸ் என்னென்ன ராக்கு உங்கள் நாங்கள் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டோம். ஓ அப்போ எதை கேட்குறீங்க? எங்கே வந்துட்டேன் இப்போ ஒழுமையிலிருந்து படிக்கிட்டு எந்த இடத்துக்கு ஆனமடு புத்தளம் நாங்கள் எப்படி ஒரு 4 மணிக்குள்ள வந்துடுவோம். 3 மணின்னு சொல்ல 3 மணியா? ஓய் நாங்கள் நண்பல் இது குண்டா மயில பாரு மயில் வந்து அது அடிமலை போகுது சார். ஏனடி சாதனை அதுதான் கோணிக்காக போ அடிப்படை அடிக்கதான் அப்படியே அப்படி அடிமலை குடிக்கிறதுல பணக்காக வைக்கணும். மயில் டாக்டர் பறக்கா அப்போ அப்படியே காத்தாத கவரச்சு இல்லாம நின்றதோ அப்பாவுக்கு குரலே மாறிட்டு அப்பாரு சந்தோஷம் இருக்கிறார். இப்ப எங்களை இளமையில அப்படி வந்துட்டோம். சரியான கவலைக்குரிய விஷயமே இருக்கிறோம். சாரோட்ட கேளுங்க, நம்ம எங்களை பற்றி சொல்லுங்க. அவன் என்னது சொல்ற சாருண்ட லிப்டிக்கே காணலையா? ஆனால் உண்மையா சாருக்கு அதான் இன்னைக்கு சரியான முறையில் முகம் காட்டி கேட்சி கொள்ளல ஒரு கட்டத்தில் இருந்து பிடிச்சு கொண்டே இருக்கிறீங்க. பிடிச்சு கொண்டு கடை விழுந்துருமில்ல இருந்தாலும் இல்லையே உண்டு. பரவாயில்ல அடிக்குவேன், அடிச்சுட்டு கதை என்னோட கதைக்கிறேன் அது கடையில் அடிக்குவேன். அப்படி அடிக்கலாம் வீடியோ இருக்கு. நாங்க கொண்டு வர்றது 48 நாளைக்கு நிக்குமாம். 48 மணி காலத்துக்கு உட்காதுக்கு வைக்க கூடாதா? பிறங்க வரது தெரியுது தம்பியா கவிதாச தெரியலையோ? ஓ இதப்பா இது
அங்கால தம்பி ஓடுறார் நாய் தம்பி அதுக்குள்ள நாயை அடிக்கிறதோ இல்லை ரெண்டு மாதிரி கடை கட்டவனா அடிக்க தான் போகணும் வழியில் கிடக்குது நடு வழியில் சைடில் கதை அடிக்க தான் வேணும். இல்லையே அங்கால வாகனம் பின்னாடி வரும். இருக்குதா அம்மாவும் தம்பியும் ரைனிக்காவும் அந்த பேனில் வரின லக்கேஜ் போட்டிருக்க அதுக்குள்ள தானே ஓ சாரு பக்கம் மாமாக்களை விட்டுட்டு போறாவே இல்லை சாரி அக்கா விட்டுருக்கலாம் பரவாயில்ல அவன் எங்க ரசனி அக்கா சொன்னா நான் வந்து 2 மணி தேவனும் அப்படி இருக்கணுமே அப்ப என்னத்துக்கு வந்தனா அப்போ இறங்கி போட்டு மாற்றி விடுவோம். வர்றதால சாரு இங்க இருந்தது மாறைக்கு அங்க மாறுவோம் இறங்கி போட்டு அந்த வேன் டிரைவரு பக்கத்தை விட்டுடுவோம் சாந்தியை. கடவுளே நான் போக மாட்டேன் கேட்டதே நானுதான் விட்டு போக மாட்டேன் ஓ இப்ப பிடிச்சாரு அவனை பிடிச்சது இதான் பிடிக்கிறான் நல்லது நல்லது. அப்பா அப்பா இங்க இதுல இருந்து கொண்டு அப்பா இருந்து டீ கட்டு இருக்கிறார் குடிக்க போகிறார். டீ குடிப்ப வந்து இப்ப தாம போய் கொண்டு இருக்குது வாகனம் இல்லை கடை இல்லை தான் இது ஒரு காடா கிடக்கு. அதான் காட்டுக்களால கொண்டு போறாங்களேன்னு ஒரு தம்பிட்ட கேளுங்க எங்க கொண்டு போறீங்கன்னு அப்படி இல்லை ரோட்டாது எங்களையும் வந்த 5 பேரையும் 2ஆவும் பிரிச்சுட்டாங்க இந்த வேனிலையும் அந்த வேனிலையும் ஆனா பாதையா காட்டு பாதையால போய் கொண்டிருக்க எங்க போதண்டு தெரியல முதல் அது மெயினான ஆளை வந்து இந்த வேனிலையும் மற்றாக்கள் அந்த வேனிலையும் அந்த வேனிலையும் ஏற்றி கொண்டு போறாங்க எனக்கு தெரியல காட்டுக்களால போகுது ஓ அதுதான் இதுக்கு முறை நீங்க பாருங்க இதெல்லாமே காடா தெரியுது அப்படின்றத சொல்லு ஒரிஜினல் காட்டை பார்க்கல இது காடுன்னு அந்த வயல்வெளி என்ன சொன்னீங்க நாயலை பாருங்க நாயலை என்ன நீங்க நாங்கள் வந்தோன்னா ஆகலம் வெக்கப்படுற மாதிரி கிடக்கு கதைக்க வசந்த நிக்குதோ வசந்த நிக்கிறாடிய தான் வெக்கப்படுறீங்க சொல்லுங்க பரவாயில்ல நாங்க வந்த வசந்தோட எங்க தானே தம்பிக்குடிய நடுமையில போறாங்க சவுண்டா காணல அதான் பொக்குண்டோலுமே இல்லையோ அதான் அப்ப என்ன போயிட்டு வந்துட்டா அப்ப வர்ற இல்லையோ கவிதாஸ் தம்பி நித்திரியை பாருங்க எப்படி அழகா கொள்றாரு ஜானவரி கொளுத்த போறீங்களோ தம்பி கவிதாஸ் மாமா டே கவிதாஸ் குட்டி என்ன செய்யறீங்க கண்ணாடி போட்டுக்கொண்டு ஸ்டைலா நிద్ర விடுறீங்களோ அப்படி நாங்கள் நிற்க இருந்தாலும் அதில் ஒரு சைல் ஒரு சைல் மாம்பழம் உங்களை தான் கோகோ மாதிரி இருக்கிறாரு மாமா அடுத்த நித்திரிட்டு வரும் ஓ அவங்க மற்ற இதில் வர்றாங்க ஹாய் பொக்குண்டு மாமா டேய் மாமா ஹாய் பொக்குண்டு எப்படி இருக்கிறீங்க பொக்குண்டு அந்த டஸ்ட் அடிச்சு அடிச்சு காய்ச்சலாம் என்ன அப்ப என்ன சமைச்சீங்க வீட்டை வந்துட்டேன்
முடியும். என்ன மெனு? இலங்கை மெனுவா இத்தாலியன் மெனுவா இத்தாலியன் பிரான்ஸ் மெனுவா? அது பரவாயில்ல, அது இன்னொரு நாளைக்கு பார்க்கறதா. இன்னும் 20 நிமிஷத்துக்குள்ள நிற்போம் நாங்கள். உண்மையா? இப்போ நாங்கள் கொடியாமத்துக்கிட்ட வந்துட்டோம். பலதானாம அதுதான் பல நாங்கள் என்ன ஜக்கச்சி அங்கால கொடிகாமம் அங்கால வாரணி அங்கால பருத்து தங்கத்திட வீடு தங்கத்திட வீடு கழியா அங்கால மூத்த கடை வீடு தங்கத்தை இன்றைக்கு காணையில் ஒன்றும் போட்டதா காணையில் வீடியோ காலில் கதை கேட்க ஒரு மாதிரி கதைப்பீங்க பக்கத்தை வந்து வெக்கப்படுறியால் போல கிடக்கு இப்போ முடிய கொள்ள வீடியோ காலில் தானே கதைக்கிறீங்க வெக்கப்படுறீங்க போன கண்டுதா அப்படியா ஆறு சரி நாங்கள் வாரம் இருங்க என்ன கதை வந்து அதில் நித்திரை பற்றி கதை நீங்கள் தான் கேட்கலாம் என்ன சஞ்சீவம் செல்லக்குட்டி 16 மணத்தியாலங்கள் தாண்டி போகுது. அந்த நாய்க்குட்டிகள் போட்டோ போட்டு எனக்கு தெரியும் கந்துராக்கா அப்படி போலாம் கிடக்கு இலங்கை கடமா கிடக்கு இளங்கணித்து கவிதாசன் இப்ப இளங்கணித்து கொஞ்சம் கொண்டவன் அப்பதான் இன்னும் நாவல் கொட்டை என்ன மாதிரி நாவல் கொண்டு சாந்தினி பேட்டி அடி இப்ப ஆக்கல பார்க்க போய் நம்ம அப்படி ஃபீல் பண்ணின வந்து அதான் மாமா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நாங்கள் நல்ல சந்தோஷத்தோட இருக்கிறோம் எல்லாம் கூப்பிட்டு பழகிட்டோம் மாமா நான் கூட கூப்பிட்டது இல்லை அது வேண்டாம் இப்ப இல்லைன்னு வாங்கிட்டாங்க மாமாவை அதுதானே ஆனா ஆக்களுக்கும் ஒருத்தருக்கும் மாமா இல்லைதானே முதலாவது மாமாவே ஒரே புழக்கம் இல்லையா கொடுத்து வச்சேன் அதான் அதான் மனதார வாயார கூப்பிடுறாரு சந்தோஷம் மாமாவுக்கு புழக்கம் கூட ரைனியக்கா செம்ம கடுப்புல போவோம் அந்த வேன்ல கடுப்புலாம் போறா என்னையும் பார்த்துக்க நிரம்பி கொண்டு வந்து போறா விட்டுட்டாங்க தனியா அந்த வேனுக்கு அதே அவனே ஏசிய போறான் ஏசி போட்டாச்சு இப்ப ஏசி எல்லாம் பிரச்சனை இல்ல வாக்கு அவரோட தானே எடுக்கலாம் தனவி எடுக்கலாம் இப்ப எங்க போற அனுவிட்டியா முதலாவது அனு போயிருவாளே அங்க அக்கா இப்ப நாங்க சொன்னோன்னா நிக்கிறா சாரி விட்டேன் அம்மாட்ட போயிட்டு போவோமே அம்மாட்ட போயிட்டு அனுவிட்ட போகண்டா அனு அங்க போய் எடுத்துட்டு போயிருமா ஏஞ்சல கூட்டு தான் வந்தவா அப்படியே கூட்டி கொண்டு போய் நாங்கள் நீங்கள் வாராக்கிறாரு அக்காவிட்ட இப்போ அதுக்கெல்ல இப்போ நான் இப்போ இரவில் இல்லை இந்த வெயில் பக்கம் வந்து இப்போ நாவல்பட்ட மாதிரி இருக்கிறோம் இப்போ ஓகே என்ன பார்த்தா பிடிக்காது அவனில் கறந்து போய் இருக்கிறா அப்படியான இங்கே என்கிட்ட வரேன் அப்போ பரவாயில்ல நீங்கள் என்ன பிரச்சனை இல்லை திருப்பி அவன் இந்த கடைசியில்
ஆடுது அடே காட்டுங்க காட்டுங்க கொஞ்சம் பொறு அதே கயக்காய வேணும் காவடியை காட்டுண்டு ஒரு ஒரு பக்கம் ஆண்டாடுது காவடியை பேங்க இத்தாலியிலேருந்து இலங்கைக்கு வந்து எங்கள் மாடலாக பேங்க ஒரே ஒரு தூக்கு காவடி தூக்கு பறவை இல்லை இது தூக்கு காவடி காலையிலே முள்ளு குத்திட்டா அது அது காலிலே முள்ளு குத்திட்டு பறக்கிற மாதிரி இது தூக்கு நீங்கள் பார்க்க எல்லாம் இருந்து பார்த்து போனாக்கல்லானே ஆறுக்கு வேற நீ ஒரு அக்கறை இல்லாம இருக்கிறானே இடங்களை பார்ப்போம் கொள்ளுவோம் குட்டி கோட்டை ஊசில 2-3 நாள் கந்துறாங்க தெரியுமே கண்முழிக்கா நாய்க்குட்டி மயப்படுத்துக்கா அவனுக்கு வானத்துல வாடுறதுக்கே வாகனத்துல வராம பிரச்சனை சாதி நிமிஷம் கதை நித்திரைக்கு என்ன கதை வருது இல்லை உனக்கு எனக்கு நித்திரை முழிப்பு தானே தான் காய்ச்சல்காரன் மாதிரி இருக்கு ஒரு நாள் கதை வருது இல்லை நாவல்கோட்டையை பேர் எப்படி கதைக்க நிறுத்தி வரலாம் அவனுக்கு அப்பா ரெண்டு சம்பந்தாலையும் பக்கத்துல இருக்கிறான் வெள்ளையரும் கருப்பரும் ஐயோ உடனடியா சொல்லிட்டேன் ஈச்சம்பழம் பிச்சங்காயுமாம் பழம் அப்படி இல்லை அப்படி இல்லை எல்லாம் ஒன்று கலண்டில் என்ன இருக்கு மனசுல தான் மனசு இருக்கு கலர் வித்தியாசம் தெரியல என்ன கவிதாசு கத்தரிக்காய் அடிக்கா இப்போதைக்கு கவிதாசு நானும் பனம்பழம் பழுத்த மாதிரி இருக்கிறோம் ஒரு நிலைமையும் காட்டுவேன் சாந்தினியும் சொல்லுவோம் ஓ கிட்ட நிற்கிறான் சாந்தினியை பார்க்க மலேரியா காய்ச்சல் வந்த மாதிரி இருக்கு சாந்தினியை பார்க்க வரண்ட வாழை பத்தி மேல அதான் ஏற்கனவே நித்திரமையாண்டு ஒரு நாள் ஃபுல்லா என்னது ஆனா இரவு நல்ல லுக்கா தான் முழுக்கிட்டு ஒழுங்க கோல் வந்த வண்ணம் இருக்கு மாறி மாறி ஒருத்த நம்பர்ல இருந்தா எல்லாரும் கேள்விப்பட்டு நம்மளோட டைம் மாறிட்டு யார் அடிக்கிறான் இப்ப அக்கா அடுத்துச்சது அப்புறம் இப்ப அண்ணா அடுக்குது அதான் சரி வீசிதான் பேப்பரோட மோசம் ரைனியக்கான மனநிலைமை எப்படி இருக்குன்றது இது மீட்டர் வச்சு தான் பார்க்கணும் கோல் அடிச்சு தானே எப்படி இருக்கும் இந்த வேன் ஓகே ஆண்டுகள் சும்மா சும்மா கோல் அடிச்சிருக்காது நீங்க கேட்க கேட்க வராம அதுல போறீங்க பாத்தியோ அப்படின்னு சொல்லலாம் வெறுக்கிறீங்கன்னு சொல்லலாம் நல்லா பிடிச்சிருக்கீங்க போல வேன் நல்லா பிடிச்சிருக்கீங்க போல அடையாடுல இருந்தா மாறித்தானே அடிக்கலாம் போக்குல வரியல் நல்லா முன்னுக்கிறது வாடிக்கொண்டு இப்போ போறியல் புதுசாக காட்டோட பழைய மரம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க கொஞ்சமாக இப்படி எதிர்பார்க்கல சொல்லிட்டேன் இப்படி மாறுவாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லையா மாறுங்க இல்லை இப்ப பாருங்க இல்லை நாங்கள் இல்லை உண்மையா இப்படி எதிர்பார்க்கல உங்களை உலகில மாறு அதுதான் அப்படி இல்லை
இதுலயே இல்லை. இத்தாலி மாமாவை கண்ட பக்கத்துல அங்க போயிட்டீங்க போல இருக்க அந்த பெண் அழுந்தான். இத்தாலி மாமாவை கண்ட போயிட்டீங்க போல இருக்கு. சேர்ந்து வேற வைக்கப்பட்டுட்டீங்க போல இருக்குன்னு. அப்படிதான். ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அல்லாடி கடைசி வந்து அவன் அப்படி செய்யா. அதுதான் விளக்கம், வேற கதையே இல்லடா. அப்ப அவன் பிடிக்காது. ஏசி ஒத்து வரையில போல. இந்த படியெல்லாம் நேரம் அங்க நேரம் வச்சுதான் இறங்கி கிடைக்கணும். உங்களோட என்ன பிரச்சனை இல்லைம்மா. இறங்கிதான் அங்க கிடைக்கணும். வாங்க வீட்டை இல்ல நீ ரெண்டு புள்ளிய மாற்றம் வந்துருச்சாடாப்பா. அதுதான் எங்களுக்குள்ள காமல். நேற்று என்ன வாட்டப்பட்டேனா குடும்பம் பெரிய போகும். இல்ல நேற்று என்ன வாட்டப்பட்டவ? நேற்று என்ன வாட்டப்பட்ட நீ எங்களை வேன்ல வாரத்துக்கா? அதுதான் நேற்று என்ன வாட்டப்பட்ட நீ வாரத்துக்கு? இன்னைக்கு மாட்டாடினாலும் மாட்டாடினாங்களா எவ்வளோ விடங்கிறது மண்டாடுறோம். வாங்க ஒன்றும் இல்லை. வேறு நாங்கள் தான் சாந்தியை கோத்தணும். இந்த சாந்தியை கையெழுத்த சாரதான் சொன்னது ரைனி அக்கா. சாரதான் எங்களுக்கு சொல்லிச்சு நேற்று ஃபுல்லா நேத்தி வச்சனீங்களா இன்றைக்கு இப்படி மாறி நிக்கிறீங்கன்னு. சாரதான் இப்ப சொல்லி கொண்டு வந்துச்சு. ஆனா நீங்க கேளுங்க என்ன இப்படி மாமா கண்டுட்டாங்க அந்த சாரி சொல்லுது. கதை கேட்கும். சாரி சொல்லுது. நானும் நாவல் படம் மாதிரி வந்துட்டேன். நாவல் படத்தை கண்டு நாவல் படம் மாதிரி வந்துட்டேன். சரியா நானும் வேற சொல்லுங்க. நேரே வந்து கதைக்கும் உங்களோட ஏரியா பழகும். ஐயோ என்ற கடமைக்கு நான் சொன்னேன். நான் வாகனம் நின்றா தானே இடையில உன்னை கூப்பிட்டா நீ நித்துற.